ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நம் உள்ளத்தினுடைய எல்லா பாரங்களையும் அவர் பாதத்திலே வைத்து விடுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். நம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வர முடியாதபடி, உங்களுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி நீர் எங்களோடு இருக்கிறதை, எங்களை சூழ்ந்து காக்கிறதை, எங்களுக்காக யுத்தம் செய்கிறதை, எங்களை உறங்காமலும் தூங்காமலும் காக்கிறதை உணர முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்ளுகிறோம். இந்த நேரத்தில்ப்பா உங்களுடைய வெளிச்சத்தை காண வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வேத வசனங்களை நாம் இன்று தியானிக்கலாம். பாடுகள் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் தேவன் சவுலை சந்தித்த விதம் நமக்கு நல்லா தெரியும். அதை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில்
சில வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இதில் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர். தன்னோடு பேசினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்தவுடனே சவுல் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அதே போல் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நாம் வாசிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 27ஆம் வசனம் முதல், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்போ சவுல் ஆண்டவரால் சந்திக்கப்படும் போதும் அதே வார்த்தையை கேட்குறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன். அவரது ஊழியத்தின் பாதையில் வரும்போது, பவுலாக மாற்றப்பட்டு அவரது ஊழியத்தின் பாதையிலே நாம் பார்க்கும்போது, அவரும் இதே போல தனது வாழ்விலே அந்த சிறைச்சாலைக்காரன் அப்படியாய் சொல்லுவதற்கு அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதை நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் நமக்கு அறிந்த பகுதி தான். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் இந்த 2 பேரும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது குறி சொல்லுகிற ஆவியுடைய குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுதியான ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண், அவள் தன்னுடைய அந்த குறி சொல்கிற ஆவி அது இருந்ததுனால அதை வைத்துட்டு என்ன சொல்லுகிறார், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தபோது பவுல் சினம் கொண்டு அந்த ஆவியை விரட்டினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நீ இந்த ஆவியை இவளை விட்டு, குறி சொல்கிற ஆவியை இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னபோது அது புறப்பட்டு போனது. அதனால் எஜமான்களுக்கு கோபம் வந்து கடைசியில் இந்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே போடுகிறாங்க. சிறைச்சாலையிலே போட்டபோது இந்த பவுலும் சீலாவும் இரவு நேரத்தில் தேவனை துதித்து அவர்கள் சோத்தரித்து அவர்கள் பாடி துதித்த போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்போ திடீர்னு சிறைச்சாலைக்காரன் எழுந்து பார்க்குறான், நடந்தது என்ன, கதவுகள் திறந்திருக்கிறது, கட்டுண்டவர்கள் ஓடி போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே நம்மை கொலை பண்ணி கொள்ளலாம் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகும்போது பவுல் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்.
31 பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி அந்த இரவிலேயே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அவர்களோடு கூட இணைந்து பவுலும் சீலாவும் அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் வீட்டிலே போஜனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பாதை வழியாக பவுல் நடத்தப்பட்டாரோ, சவுலாக இருந்து பவுலாக மாறின அந்த பவுல் நடத்தப்பட்டாரோ அதே பாதையில் வரும்போது அதே வார்த்தைகளை சொல்லி அந்த ரட்சிப்புக்காக கதறின சிறைச்சாலைக்காரன் அவனுடைய அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம், அந்த ரட்சிப்பை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அப்படித்தான் இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் நம்மை தேவன் சில பாதைகள் வழியாக நடத்தி, பாடுகளின் வழியாக நடத்தி, பிறரை புரிந்து கொள்ள வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துகிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பே எப்படிப்பட்டது என்று நாம் வாசிக்கும்போது, அவன் இப்படித்தான் என்னுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனனியாவுக்கு இந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். இதை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டார் என்றார். அதுக்கு அனனியா என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறானே என்றான். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஒரு அழைப்பு, அவனை குறித்தான அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் எல்லாமே இப்படிப்பட்டதாக தான் காணப்பட்டது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலாக இருந்த பவுல் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரது வாழ்வு முழுவதும் பயங்கரமான பாடுகள் தான். ஆனால் சந்தோஷமாய் சகித்தார். எதற்காக? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்கும்போது அவருடைய அன்பினால் தொடப்பட்டு, அவருடைய தூய பரிசுத்தத்தினால் தொடப்பட்டு, பாவியாகிய என்னையும் தேடி வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாரே, சிலுவை காட்சி எனக்கு காண்பித்தாரே என்று சொல்லி அந்த தரிசனத்தை கண்ட அந்த சவுல் பவுலாக மாறி அந்த பவுல் என்ன செய்தார், அந்த பாடுகளை எல்லாம் சந்தோஷமாய் சகித்தாராம். இன்று கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருவதற்கு முன்பு எத்தனை பெரிய பாவங்களிலே நாம் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு இருந்து கொண்டு இருந்தாலும், இதை கேட்கிற பிள்ளைகள் சில பாவ கட்டுகளிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், சில நாட்களாக சில காலங்களாக ஒருவேளை நீ பாடுகள் வழியாக, ஒருவேளை ஏமாற்றங்களின் வழியாக, கடன் சுமைகள் வழியாக, வேலையில்லாத பிரச்சனைகள் வழியாக கடந்து போய்கொண்டு இருக்கிறாயோ, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி 3 நாள் தான் அந்த சவுல் கண்கள் தெரியாதவனாய் கஷ்டப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு அனனியா இவர் மூலமாக அவனுக்கு சுகம் கிடைத்து சவுல் பவுலாக மாறி அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இருளில் இருந்த அநேக ஜனங்களை வெளிச்சத்திடத்திற்கு திருப்ப பவுலை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை குறித்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஏன் இந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார், எத்தனை பாடுகள் என்று நாம் இன்று முறுமுறுக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ
நான் ஆண்டவருக்காக எத்தனையாய் பாடுபட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ரோமர் 8:14 முதல் 18 வாசிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளான சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்போது இந்த நாளில் நாம் என்ன பாதைகள் வழியாக நடத்தப்பட்டாலும் இக்காலத்து பாடுகளை குறித்து நாம் பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்து தூய ஆவியானவரை என்னை நிரப்பும், என்னை வழிநடத்தும், உம்முடைய ஆவியானவரால் நடத்தப்படும்போது தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி ஒன்றுமே நம் வாழ்க்கை குறித்து பின்னாட்களிலே நடக்கப் போவதை குறித்து அறியாதபடி தேவ ஆவியானவர் கரத்திலே முற்றிலும் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படுகிறதற்கு ஒரு காரியமும் இல்லை. திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை. அடிமைத்தன கட்டுகளை உடைத்து, பாவக்கட்டுகள், அக்கிரமத்தின் கட்டுகள், மீறுதலின் கட்டுகளை உடைத்து நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். சாபங்களை முறித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் நீங்கள் பயப்படாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பிதாவினிடத்தில் கொண்டிருக்கிற அதே உரிமையை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் பிள்ளைகளானால் பிதா வைத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் நான் எப்படி சுதந்திரவாளியாக இருக்கிறேனோ நீங்களும் சுதந்திரவாளி தான். அதை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகள் தான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், தேவனுக்கு சுதந்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ இது நடக்கும்? அவரோடு கூட பாடுபட்டால், அவருக்காக பாடுபட்டால், நாம் போகிற பாதையிலே, நீதியின் பாதையிலே நடந்தும் சில துன்பங்களை பட்டால், பல காரியங்களில் இன்னமும் பதில் கிடைக்காத படிக்கு மாறி மாறி சத்துருக்களுடைய போராட்டங்களினால் பல முறை சிதைத்து போடப்பட்ட வாழ்க்கையின் பல பகுதிகளிலே நீங்கள் நின்று கொண்டு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பூமியிலே வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றால் பரலோக ராஜ்யத்தில் எத்தனை பெரிய மகிமை மேன்மையை தேவன் வைத்திருப்பார். இந்த தொற்காள் என்கிற அந்த விதவை என்ன செய்தாங்க? தன்னுடைய நிலைமையை பார்க்கல, தன்னை போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக வாழ்ந்தார்கள். அதே போலத்தான் நாம் எந்த பாதையிலே வேதனைப்பட்டு கடந்து வருகிறோமோ, ஒருவேளை வாழ்க்கையே ஒரு போர்க்களமாய் மாறி கணவன் மனைவி இணைந்து வாழ்கிறதே ஒரு பெரிய போராட்டமாய், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஜெயித்தவர்களாக இன்று நின்னீங்கன்னா தேவன் உங்களிடத்தில் கொண்டு வருகிற, உங்களை சந்திக்கும்படி செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடுவிலிருந்து வருகிற பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க. அதில் சோர்ந்து போகாதிருங்க. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. ஒருவேளை பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, கடன் சுமைகளில் இருந்து, வட்டி பிரச்சனைகளில் இருந்து, இல்லாமையில் இருந்து, மனிதரிட்ட சாபங்களால் வேதனைக்குள்ளாகப்பட்ட நிலைமையில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானா, உங்களைப் போலவே நம்பிக்கை இல்லாத நிலைமையில், இயேசு இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடானு கோடி ஜனங்களில் சில ஆயிரங்கள் காகவாவது உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அதனால் இன்று மனம் கலங்காதிருங்கள். உலகம் நியாயம் தீர்க்கலாம், இவன் இப்படிப்பட்டவனாச்சே என்று சவுலை குறித்து அனனியா கேள்விப்பட்டதை சொன்னது போல, ஆனால் ஆண்டவரோ உங்களை குறித்து அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த நாளிலையும் இந்த பாடுகள் எதற்காக என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஏன் நானே இப்படிப்பட்ட பாதைகளில் இருக்கும்போது என்னை வந்து சந்திக்கிற நண்பர்கள் வட்டத்தில்
என்னோடு அறிமுகமானவர்கள் வட்டத்தில் எல்லோருமே இதே பிரச்சனை வழியாக தான் போகிறவங்களாய் காணப்படுகிறாங்களே, நான் எப்படி உதவ முடியும் என்று பிள்ளைகள் வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டு இருந்தார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறைப்படுத்து என்று சொன்னது போல இவர்களது சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. என் ஆண்டவரே, நீர் இரக்கம் வைத்து ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை வைத்தீர். அப்போஸ்தலனாகிய பவுலை உமது அன்பின் உச்சிதங்களுக்குள் ஆண்டவரை ருசித்து கடந்து செல்ல வைத்து கல்வாரிய சிநேகத்தால் ஜெயிக்கப்பட்ட மகனாக ஆண்டவரை எந்த பாடுகளையும் தூசியை போல உதறிவிட்டு உமக்காக ஓடினது போல உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஓட பலன் தருவீராக. உமது அன்பின் ஆண்டவரே உச்சிதத்தை ருசிக்க நீச்சல் ஆழங்களிலே கொண்டு செல்லுவீராக. உங்களுடைய அருகாமையை உடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையத்தக்கதான பெரிய அற்புதங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடந்து இவர்களை ஒருவேளை காவல் காக்கும்படி இவர்களுக்காக பொல்லாத ஜனங்கள் ஏற்படுத்தி கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு இன்று உண்டாவதாக, இந்த நாளிலே உண்டாவதாக. அது நிமித்தம் பெரிய ஆண்டவரே ஆத்தும அறுவடையை கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். குடும்பங்களாக இணைந்து எங்கள் தேவனை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. நீரே தலைவராக இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை நடத்தும். வாலிப பிள்ளைகளுக்கு நீரே இளவயதின் நாயகனாக இருந்து நடத்துவீராக. செம்மையான பாதையிலே நடத்துவீராக. சிறு பிள்ளைகளை சின்ன சாமுவேலை போல தேவ சத்தம் கேட்கும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. சகோதரர்களை கொர்நேலியை போல் ஈசாக்கை போல் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் கரத்தில் எடுத்து பிள்ளைகளை பயன்படுத்தும். சோர்வுகளை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.